எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நான் வந்து டைம் பாஸ்க்காக தான் வீடியோ எடுத்து போட்டேன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் ஆதரவால் நான் கண்டிப்பாக வீடியோ போடணுங்கிற ஆசை எனக்கு அதிகமாக வந்துருச்சு. இதில் ஆன் பண்ணி சம்பாதிக்கிறோம் இல்லைங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோழி வளர்க்குறது கொஞ்சம் ஆர்வமாக பண்ணேன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இதில் நல்ல ஆர்வம் இருக்குது. இது போக நான் டெய்லரிங் பண்ணுறதுனால எனக்கு வந்து டைம் கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் வீடியோ போடலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்ததுக்கு. இந்த மழையும் வெயிலும் சேர்ந்து அடிக்கும்போது கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் நோய் வரதான் செய்யும். கொஞ்சம் நம்ம சத்துள்ள ஆகாரம் கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். நான் ஒரு நேரமாவது கோழி தீவனம் கொடுத்துருவேன். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லாமே சுகாதாரமாக நல்லாவே வெளியே வளருது. செட்டுக்குள்ளே வந்து இருக்க கோழி குஞ்சுங்கிறது தனி. ஓரளவுக்கு சேல் பண்ணக்கூடியது வந்து டக்குன்னு ஒரு 4 சேவல் நம்ம விற்றேன். எவ்வளவு கணக்குங்கிறத நான் வந்து இடையில கணக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் வந்து வருமானத்தை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கல. எனக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு 4 கோழி 5 கோழியில் தான் எனக்கு லாஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகி நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது அதான். ஃபெயிலியர் ஆகி 4 கோழி 5 கோழியில் தான் எனக்கு வந்து வந்தது. புதுசாக கோழி வளர்க்குறவங்க யாருமே நிறையா கோழி வளர்க்காதீங்க. கொஞ்சம் கோழி வளர்த்து அதிலேருந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நிறையா முதலீடு யாருமே போடாதீங்க. ஒரு சும்மா சாதாரணமாக வளர்க்குறவங்க வந்து 2 கோழி இல்லை 3 கோழி ஒரு சேவல் மட்டும் வாங்கி கொடுங்க. இதுவே வந்து போதுமானது. இதிலேருந்து வந்து எய்ம் பண்ணி கொண்டு வரலாம். இது என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு அந்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா 6 மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் தான். தொழிலாக பண்ணுறவங்க நல்லா கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக இது பண்ணலாம். சேவலை அதிகமாக வச்சுக்காதீங்க. நிறையா கோழி வளர்க்குறவங்க டக்குன்னு சேவலை நகர்த்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தீவனத்தோட இது வந்து கம்மியாக வரும். பொட்டைக்கோழி வளர்க்கும்போது நமக்கு வந்து அடுத்தடுத்து பெருகிறக்கு கோழி சேவல் அதிகமாக இருந்துச்சுன்னா சண்டை போட்டு நம்ம எல்கையை விட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படி மெயின்டைன் பண்ணாலும் வந்து ஏதாவது ஃபெயிலியர் வரதான் செய்யும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு சின்ன ஃபெயிலியர்லேருந்து நம்மளால் எந்திரிச்சு வர முடியும். பெரிய லாஸ் சந்திக்க யாராலையும் முடியாது. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் மனசு. அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், நான் எவ்வளோ வருமானம் வருது, இது வந்து செட் ஆகுதாங்கிறதெல்லாம் நான் கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து போன வாட்டி உள்ளது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ கூட நான் அதிக அளவில் முதலீடு போட வேணாம்னு தான் நினச்சேன். எங்கள் வீட்டில் நிறைய கோழி குஞ்சு கீரி இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கூடு வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. வெளி மேய்ச்சலில் இருக்க கோழியே என்கிட்ட இவ்வளோ இருக்குது. சாயந்தர நேரங்கிறதுனால இதுவெல்லாம் சாப்பாடுக்கு ரொம்ப தெரிஞ்சுதுங்க. இப்போ நான் சாப்பாடு போட்ட பின்னாடியும் ஒரு அளவுக்கு மேலே திங்க முடியல. அதால் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து அடை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த கோழி குஞ்சு எடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகி போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி விளக்கம் கொடுக்குறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா புதுசாக இது பண்ணுறதுனால அர்ஜெண்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதாவது நாட்டுக்கோழி வளங்க, கொஞ்சம் கவனமாக வளங்க. அதுதான் நான் சொல்கிறது. யாரோட சேனலையும் பார்த்து இப்போ என்னோடய சேனலையும் பார்த்து அப்படி வளர்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. டிப்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாரோட அனுபவம் நமக்கு வந்து வேணும். ஆனால் வந்து ஒருத்தவங்க அனுபவத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே ஜெயிச்சிட முடியாது. எல்லாருக்கும் புதுசான அனுபவம் வேணும், இது தேவை. ஆனால் அவங்கவுங்க இடத்துல அவங்க வளர்த்து அவங்கவுங்க சக்ஸஸ் பண்ணால் தான் வந்து அதோட அருமை தெரியும். கண்டிப்பாக இதை பண்ணலாம். சத்துள்ள ஆகாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம எப்படி குழந்தைங்கள வளர்க்குறோமோ அந்த மாதிரி கோழி குஞ்சை வளர்த்தோம்னா எந்த லாஸும் ஆகாது. கோழி குஞ்சில் லாஸ் ஆச்சுனாலே நமக்கு வந்து ஃபெயிலியர் தான். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இங்கே பின்னாடி இருந்து பார்த்தா என்னோடய செட்டு. இங்கிட்டு கோழிக இருக்குது. உள்ளே போகாமல் வெளியே இருந்து இது பண்ணுறேன். அதில் பாருங்கள் எவ்வளோ கோழி குஞ்சு இருக்குன்னா நான் குறைச்சிட்டேன். சின்ன கோழி குஞ்சு தான் அதிகமாக இருக்குது. பெரிய கோழி குஞ்சு ஒன்றா கொத்துது. ஏன்னா சேவல் வந்து எனக்கு அதிகமாக வருது. அதனாலயா என்ன காரணம் கூட தெரியல. தீவனம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போட்டாலும் அது இதாக தான் செய்யுது. என்ன காரணங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு தான் முருங்கைக்கீரை வேப்பந்தலை எல்லாம் போடுறேன்.
அதை கொத்தி சாப்பிடணும். இருந்தாலும் 1, 2 கொத்திக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் பெருசானவுடனே நான் வெளியே விட்டுறேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய இதாக தெரியல. எப்போ கவனமாக பார்க்குறோமோ இல்லையோ, சாயந்தர நேரம் அடையும் போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். மேலே கீழே செட்டுக்குள்ளே போகாமல் வெளியே போயிடாமல். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நான் கொஞ்சம் அடைக்கிறதுக்காக வருவேன். இது வந்து தீவனம் கம்மியாக அதாவது சாப்பிடாம இருந்ததுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணவும் அழகாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். எந்த டவுட்னாலும் கமெண்டில் போடுங்க. என் சேனலில் ரொம்ப விரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நோய் மேலாண்மை பற்றி ஒரு நாள் வீடியோ போடுறேன். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து அது என்ன சொல்கிறது, என்னோட இதை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்காக பார்க்காதவங்கள நான் எதுவும் சொல்லலை. விளையாட்டு போல் ஆரம்பித்து யூடியூப் சேனல் போயிட்டுருக்கு. நான் யாரையும் புண்படுத்துகிற அளவுக்கு நான்லாம் எதுவும் போடுறதில்ல. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் பண்ணதையுமே பார்த்து யாரும் பண்ணாதீங்கிறத என்னோடய அட்வைஸு. கலர்ஃபுல்லாக கோழி வளங்க. நான் வெள்ளை கோழி அதிகமாக வச்சுருந்ததுனால எனக்கு வந்து வெள்ளையும் கருப்பும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த பேட்சுக்கு நான் கொண்டு போகல. ஒவ்வொரு செயலுமே அழகாக இருக்கும். அந்த அழகை ரசித்து வளர்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சதுனால தான் இதை பண்ணுறேன். மற்றபடி பெரிய லெவலில் வருமானம் வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறது, 3 மடங்கு லாபம் கொடுக்கக்கூடியது கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா, அந்த மெயின்டைன் பண்ணி வரவு செலவு கணக்கு பார்த்து எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணி இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் எப்படி கோழி போயிட்டுருக்கு. என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். பழைய கோழிகள்லாம் ஒன்று இருக்காது. அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குள்ள கோழி குஞ்சுக தான் இவ்வளோ பெருசாகிருக்கு. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கோழியிலே வச்சு வீடியோ எடுத்து போடுறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் நோட் பண்ணி கூட பாருங்கள் என்ன பழைய வீடியோவை. அந்த கோழியை வேறு இந்த கோழியை குஞ்சிலேருந்து வந்த கோழியை தான். என்னோடய வீடியோவை பார்த்தாலே என்னோடய வளர்ச்சி தனியாக தெரியும். நான் இடையில வந்து இங்கிப்பேட்டில் முட்டை ஃபெயிலியர் ஆனதுனால கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன். காரணம் என்னென்னா, ஹீட்டு தாங்க முடியாமல் நிறையா குஞ்சுக பொரிக்கலை. இப்போ அது போக வந்து கோழி நிறைய விற்றதுனால நான் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கலை. இப்போ அடுத்த முட்டையிட்டுருக்கு. அடை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கோழியில் தான் அடை வச்சுருக்கேன். இன்குபேட்டருக்கு இன்னும் டைம் ஆகும். இன்னொரு 10 கோழி 20 கோழி முட்டையிட ஆரம்பித்த பிறகு தான் நான் இன்குபேட்டர் யூஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது தீவன செலவுக்காவது மெயின்டெனனுக்கும் தீவன செலவுக்கும் வர்ற மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆட்டுக்குட்டியுமே ஒரு 5 சேவலை விற்று நான் வாங்கினது தான். என்ன சொல்கிறது, சேவல் அதிகமாக இருக்கிறதுனால கொத்திக்கிட்டு இருக்கிறதுனால போன வாரம் சந்தையில் ஆட்டுக்குட்டி வாங்கினேன். இது வந்து இதோடு சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இடம் இருக்குது. சரி, இதையும் அதை செலவு பண்ண வேணாமான்னு சொல்லி ஒரு 2 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டுருக்கேன். இப்படி ரொம்ப அது என்ன சொல்கிறது, வருமானம் வந்து வருது. ஆனால் வந்து நானாக எடுத்து வேறு எதுவும் செலவு பண்ணலை. தீவனம் ப்ளஸ்ஸு மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. நான் இன்னும் இந்த ரேக்குக்குள்ளே காசையும் எடுக்கலை. மொத்தமாலாம் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அதை சேவ் பண்ணணும். அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் கனெக்ட் பண்ணி எழுதி வச்சு உங்களுக்கு நான் அந்த லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்துருக்கோம். ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.